இன்னைக்கு நம்ம ஒரு செம சூப்பரான கான்ட்ராக்ட் மேரேஜ் மூவி தான் பார்க்க போறோம். சேனல்ல இருந்தா புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நாம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த கான்ட்ராக்டின் பேர்ல கல்யாணம் பண்றதே ஒரு பிசினஸா எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு கப்பல் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இவங்க அப்போதைக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி போவாங்க. ஏன்னா அவங்க லவ் வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்காத பட்சத்துல இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி போகவே அதுக்கப்புறம் இவங்களே வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவன் லவ் பண்ண பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி ஆகணும். சோ இது ஒரு சேவையா எடுத்து ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீங்க இத்தனை லட்சம் பணம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு இவ்வளவு பணமா உனக்கு அநியாயமா தெரியலையான்னு கேக்குது. இவ இங்க பாருங்க, உங்க மாமியார் கறி என்ன இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்லி சாவடிச்சுட்டா. இதுல சமைக்கிறங்கிற பேர்ல கையில எல்லாம் சுட்டுக்கிட்டேன். என்னோட தியாகத்துக்குலாம் ஒரு வேலை இல்லையா? அதனால தான் இவ்வளவு பணம் கேட்கிறேன். ஆல்ரெடி உங்க பாய் ஃப்ரெண்டு பாதி பணத்தை கொடுத்துட்டா, மிச்சத்தை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னா கொடுங்கன்னு சொல்லி கேப்பா. அதுக்கு அந்த பிள்ளை இல்ல நீ பார்த்த வேலைக்கு இவ்வளவு பணம்லாம் ரொம்ப அதிகம், இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்மியா தான் குறைச்சு கொடுத்துட்டு போகுது. ஹீரோயின் சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறா. பாவம் இப்பதான் இவள சைடுல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. இவன் ஏன் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா, இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே உடம்பு முடியாதவங்க. அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்து உழைச்சிட்டு இருக்கா. அதை நினைச்சு ஓரளவுக்கு இந்த பணமாச்சு வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது தான் பக்கத்து டேபிள்ல நோட் பண்றா. அந்த இடத்துல ஹீரோ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுக்கு சில பல ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு என்ன பெருசா ரீசன், சின்ன வயசுல ஒரு பொண்ணு உன்னை காப்பாத்திருக்கு, அந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லி உட்காந்து கிடக்க. அப்படி ஒரு பொண்ணு இருக்கால என்னங்கிறது கூட தெரியல, இதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்டா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணு எப்படி நான் கண்டுபிடிப்பேன், ஏன்னா ஒரு யூனிக்கான டேட்டூ அந்த பொண்ணோட கையில இருந்துச்சு, ரெட் கலர் பட்டர்ஃபிளைல. அந்த டேட்டூவை பார்த்து எப்படின்னா நான் சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுவான். இந்த பிள்ளை ஐயோ நீங்க டைம் வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது, எப்படி இப்ப நல்லா வளர்ந்துட்டீங்கல்ல, என்ன பாருங்க நான் எவ்வளவு ரிச், அந்த பொண்ணு எப்படி பார்த்தாலும் ரோட்ல இருந்த பொண்ணுங்கிறீங்க, சோ புவரா தான் இருப்பா, அப்படி ஒரு பொண்ணு நீங்க தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றதுக்கு நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, உங்களுக்கு எல்லாம் நான் தான் செட் ஆவேன்னு சொல்லி பெரியவ மாதிரி பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் ஆமா பெரியவளா இவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து போறா. ஹீரோ அவளோட முகத்தையே பாக்குறா, சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு, மேபி இந்த பொண்ணு தான் நம்மள காப்பாத்தின பொண்ணா இருக்குமோன்னு பாத்துட்டு இருப்பான். இவன் அவளையே பாத்துட்டு இருக்கவே இந்த பொண்ணுக்கு ட்ரிகர் ஆகிட்டு காண்டா எழுந்துட்டு என்னடி என் ஆளை ஏன் எதற்கே வளைச்சு போட்டு பாக்குறியா, நான் நினைச்ச உன்னை என்ன வேணா பண்ணுவேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் இல்லங்க அவரா பார்த்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சமாளிக்கிறா. இருந்தாலும் பெரிய இவ மாதிரி ஹீரோயின் அறையிலான வருவா. ஹீரோயின் வேகமா கையை பிடிச்சிட்டு நானும் அப்ப பிடிச்சு பாத்துட்டு இருக்க சீனா போட்டுட்டு இருக்க, இப்பதான் தெரியுதா அந்த பையன் ஏன் உன்னை ரிஜெக்ட் பண்ணானு, ஈவன் நான் ஒரு பையனா இருந்தாலுமே உன்ன மாதிரி ஒரு சாத்தானெல்லாம் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன், ஆளு முகரையும் பாருன்னு சொல்லி திட்டி தள்ளி விடுறா கைய. அப்படி அடங்காம என்னையே வாடி தள்ளி விட்டுன்னு மறுபடியும் ஹீரோயின் அடிக்கலான்னு வருவா. ஹீரோயின் கொசுவை ஊதி தள்ளுற மாதிரி அசால்ட்டா பிடிச்சு தள்ளி விட்டுறா. அவளுக்கு கொலவெறி ஆகிடுது. ஹீரோ செம்ம ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான், ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காளான்னு. அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னாச்சு உனக்குன்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏண்டி என்ன பிடிக்கிறத விட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அவளை அடிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நகர்ந்து நில்லுப்பா, மேல அடிக்கடி பற்று போகுது, இந்த மாதிரி வீர சாகசத்தப்பெல்லாம் நீங்க நிக்க கூடாது, தள்ளி போன்னு ஹீரோவை தள்ளி நிக்க வச்சுட்டு வந்த ரெண்டு பேரையும் அடிச்சு நகர்த்தி விட்டுறா. ஹீரோ வாட்டர் உமன்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் அவகிட்ட அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்லாம நாங்க கிளம்புறோம், நான் அப்புறமா கவனிச்சுக்கிறோம்னு சொல்லி சவடால் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயின் சரி ஓகே பார்த்து போயிட்டு வாப்பான்னு கிளம்புறா. ஹீரோ எங்கம்மா போற நீ பாட்டு, எனக்குன்னு வந்த பிளைண்ட் டேட்டையும் அடிச்சு தள்ளி விட்ட, இப்ப இதுக்கு நீ எனக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு கேக்குறான். ஹீரோயின் காம்பன்சேட் அட பைத்தியக்கார, உன்னோட வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல நான் என்ன காம்பன்சேட் பண்ணணும், ஓ போய் பொழப்பு பாக்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு கான்ட்ராக்ட் பிரைடா வரணும், உனக்கு ஓகேவான்னு கேக்குறான். ஹீரோயின் வழக்கம் போல செய்யற வேலை தானே, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்க போது, ஆளும் ஹேண்ட்ஸமா இருக்கான், அட் த சேம் டைம் காசும் நிறைய வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது, எப்படின்னா அவன் தலையில மிளகா அரைச்சு எக்கச்சக்க காசை கறந்துடலான்னு. சரி ஓகே எனக்கு அதுல பிரச்சனை இல்ல, பட் ஆனா எவ்வளவு நீ பே பண்ணுவாங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு கேக்குறா. ஹீரோ அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்ல, நீயே சொல்லு எவ்வளவு பே பண்ணணும்னு, அதை வச்சு நான் முடிவு பண்றேன்னு கேப்பா. ஹீரோயின் டூன்னு கை காமிக்கிறா. ஓ $2 போதுமா அப்படிங்கிறா. ஏய் பைத்தியக்காரா, $2க்கு எவடா உனக்கு பொண்டாட்டியா வருவா, பிச்சைக்காரங்க கிட்ட தூக்கி போட்டா கூட ரிட்டன் மூஞ்சில தூக்கி போட்டு போவாங்க, அதெல்லாம் எனக்கு ஒத்துக்க முடியாது, 2 லட்சம் வேணுங்கிறா. 2 லட்சமா உனக்கே மனசாட்சி இருக்கா, இல்ல இது வேலைக்காகதுன்னு நினைக்கிறேன், நான் வேற பொண்ணு பாத்துக்கிறேன்னு கிளம்புவா. ஹீரோயின் என்னப்பா அவசரப்பட்டு இருக்க, நம்ம பேசி ஒரு வழிக்கு வரலாம், அவசரப்பட்டு பேரம் பேசுறதுக்குள்ள கிளம்பி போனா என்ன அர்த்தம், நீ ஏன் சொல்லு, வேணும்னா 1.5 லட்சத்துக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். அவன் எதுவுமே சொல்லாம இருக்கவே 1,20,000 தவிர்த்து அதுக்கு மேலேயும் கம்மியா போடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது, அது ரொம்ப கம்மியான டீலிங்னுவா. ஹீரோ 60,000க்கு மேல அம்மன் ஜல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் போடா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோ சரி ஓகே இன் கேஸ் நீ வீட்டு வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு 6,000, சமைக்கிறேன்னா அதுக்கு ஒரு 5,000, எங்க பாட்டிக்கு ஒரு நல்ல பேத்தியா நடந்துகிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 5,000 கொடுப்பேன், நீ எந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றியோ அந்த அளவுக்கு காசும் உனக்கு இன்க்ரீஸ் ஆகியே போயிட்டு இருக்கும்,
சோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கு, அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டுற போறியான்னு கேக்குறான். ஹீரோயின் நீ பொய் சொல்லல, உண்மையாவே இந்த காசுல எனக்கு கொடுப்பல, இதை நம்பி நான் வேலைக்கு சேரலாமான்னு கேக்குறா. கண்டிப்பா வேலை சேரலாம், நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நீ எந்த அளவுக்கு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் பெனிஃபிட்னு சொல்லுவான். ஹீரோயின் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, உன் கூட நான் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு எதனா டீலிங் இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறா. அது உன்னோட தனிப்பட்ட விருப்பமா, இன் கேஸ் ஒன் நைட் என் கூட ஒன்னா நீ ஸ்டே பண்ணினா 600 ரூபாய் வேணா குடுக்கறேன்னு இவளுக்கு வெறி ஆகிட்டு, உன் மூஞ்சிக்கு எதனா பைத்தியக்காரி வேணா வருவா, ஆலயம் முகரையும் பாரு, 600 ரூபாய்க்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணணுமா, ஏண்டா பாத்திரம் விளக்குறதுக்கு 6000 ரூபாய் கொடுப்பேங்கிற, ஒன் நைட் உன் கூட ஸ்டே பண்ணா வெறும் 600 ரூபாங்கிற, உனக்கெல்லாம் பொண்ணு கிடைச்ச மாதிரிதான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற. ஹீரோ என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தெரியுமா, என் கூட ஒன் நைட் ஸ்டே பண்றதுக்கு 600 மில்லியன் கொடுக்க கூட ஆள் ரெடியா இருக்குன்னு சொல்லுவான். ஹீரோயின் வந்து அங்கங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன பிள்ளை ஏன் ரொம்ப நேரமா என்ன பாத்துட்டு இருக்கன்னதுக்கு, பாக்குறதுக்கு ஏதோ சுமாரா கிடக்க, ஆனா 600 மில்லியன் கொடுப்பாங்கிறது உன்னோட குருட்டுத்தனம், 6 ரூபாய்க்கு கூட நீ பேர மாட்ட அப்படின்னு சொல்றா. ஹீரோ பிடிச்சு தள்ளி விடுறான். இங்க பாரு, இன்கேஸ் நீ ஒழுங்கா ஆக்ட் பண்ணலனா அதுக்கப்புறம் உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில துரத்து விட்டுருவேன், நம்மளோட கான்ட்ராக்ட் பீரியடும் முடிஞ்சதா அர்த்தம், இது எல்லாத்துக்குமே ஓகேனா நீ சைன் பண்ணி கொடுன்னு கேக்குறான். இவளும் சரி ஓகேன்னு கான்ட்ராக்ட் போட்டுடுறா. ஆனா என்ன சொல்றான்னா, திடீர்னு இந்த 1 இயர் நம்ம கான்ட்ராக்ட் பீரியட் போட்டிருக்கோம், அதுக்குள்ளவே நான் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அப்பயுமே நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடணும், எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் நான் பக்காவா பண்ணி முடிச்சிருவேன், நீ பணத்தை கரெக்டா கொடுத்துரு, அது மட்டுமே போதும்னு சொல்லி இவங்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறா. அதுல அவனோட நேம் செக் பண்ற, ஷென்னு போட்டிருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்கார மனுஷனோட நேம் தான் ஷென்னு. அந்த நேம் போயிட்டு இந்த கஞ்ச பையலுக்கு யார் வச்சான்னு தெரியலன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோ சரி ஓகே இன்னைக்கு மதியமே போயிட்டு 2 பேரும் வெட்டிங் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம், கான்ட்ராக்டின் பேர்ல கல்யாணமும் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு பிள்ளை வந்துச்சுல, அந்த பிள்ளைக்கு யாரோ கால் பண்ணி சொல்லிருக்காங்க. அது எப்படி அவளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும், என் ஆளை திரும்பி பார்த்ததுக்கே அவளை சும்மா விட்டுற கூடாது, இதுல கல்யாணமே பண்ணிட்டாளா, அவளை பத்தின உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும், ஆட்களை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. ஹீரோட வீடு பார்த்தா பெரிய பங்களா மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்னங்க அப்ப உண்மையாவே நீங்க தான் அந்த ரிச்சான பர்சன் சென்னா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் இல்லன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையங்கிறா. இல்ல அவ்வளவு ரிச்சான பர்சன்னா எப்படி அல்ப மாதிரி நடந்துக்கிறீங்க, இதுக்கு இவ்வளவுதான் அதுக்கு அவ்வளவுதானு, அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லுவா. ஹீரோ நான் ரிச்சான பர்சன் தான், அட் த சேம் டைம் நான் முட்டாள் கிடையாது, போறவங்களுக்கு எல்லாம் காசை தூக்கி இறைக்கிறதுக்கு. ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, எங்க பாட்டிக்கு பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டில நீ கொஞ்சம் பக்காவா நடந்துக்கணும், உனக்கான ப்ராப்ளம்ஸ் எதனா வந்துச்சுன்னா அதை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், நான் எந்த விதத்துலயும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், எங்க பாட்டி இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் தருவேன்னு சொல்லுவான். இவளும் சரி ஓகே அந்த பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் ஆகி வரா. சுத்தி இருக்கவங்களா இவளுக்கு மேல இருப்பாங்க போல. ஹீரோயின் போட்டிருக்க நெக்லஸ் என்னன்னா அந்த காலத்துல ராணி போட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க, அந்த Dress ஒரு குறிப்பிட்ட டிசைனர் பண்ணது, இது லிமிடெட் எடிஷன் யாருக்கும் கிடைக்காது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ ரோட்டு கடையில 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த நெக்லஸ் இவ்வளவு புகழ்ந்து பேசிட்டு இருக்குதுங்க, அப்ப பணக்கார இடத்துக்கு வந்தா நம்ம லைட்டா பணக்காரங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணாலே போதுமா அப்படின்னு கேட்பா. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாட்டியை மீட் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிட்டு வரான். பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்க 2 பேரும் இனிமே ஒன்னாதான் வாழ போறோம், உங்களுக்கு கவலை எல்லாம் தீர்ந்து போச்சுலான்னு கேட்பான். அந்த பாட்டிக்கும் ஹீரோயினை பிடிச்சு போகவே நீங்களா பண்ணிக்கிட்ட கல்யாணம் ஓகே, இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமே 2 பேருக்கும் கிராண்டா ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் எனக்கு மனசாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு இந்த பிளைண்ட் டேட்ல மீட் பண்ண அந்த பிள்ளை வந்துட்டா. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 10-15 தடவை கிட்ட கல்யாணம் ஆகிருக்கு, உங்க பேரனை ஏமாத்துறதுக்காக தான் இப்ப கல்யாணம் பண்ணிருக்கான்னு ஹீரோக்கு கோவம் வருது. இங்க பாரு என்னோட வைஃபை பத்தி நீ கண்டது கழிச்சு பேசிட்டு கிடக்க, தேவையில்லாம வார்த்தை விடாதுன்னு சொல்லுவான். இவ என்னமோ உங்களுக்கே இந்த உண்மை தெரியாத மாதிரி நடிச்சிட்டு கிடக்குங்க, அவளுக்கு கேரக்டரே கிடையாது, ரொம்பவும் மோசமானவன்னு அவளை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசவே ஹீரோனுக்கு காண்டாயிடுச்சு. அடிங் நானும் கொஞ்சம் போனா போகுது பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா ஓவரவா பேசிட்டு இருக்கேன்னு வந்து தவடையில ஒண்ணு விடுறா. அப்பயும் சும்மா இல்லாம என்னையவா அடிச்சுட்டு உன்னை சும்மா விட மாட்டா பாருன்னு ஹீரோயின் அடிக்கலான்னு வரா. ஹீரோயின் மறுபடியும் தவட பழுக்க ஒண்ணு விடுறா. அவ நீ பண்ணதெல்லாம் நான் வெளில சொல்லுவா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பா. ஹீரோ போதும் நிப்பாட்டிட்டு, இதுதான் உனக்கு நல்லதே, எதுவா இருந்தாலும் எங்க குடும்ப விஷயம், அதுல நீ தலையிடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, தேவையில்லாம எதனா பேசி அடி வாங்கிட்டு ஓடாம இங்க இருந்து கிளம்பி போவாதான் உனக்கு நல்லது, நான் வேணா காட்ஸை கூட கூப்பிடுறேன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு காட்ஸை கூப்பிட்டு விட்டுருவான். சுத்தி இருக்கவங்கள இவளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவளோட நேம் வந்து யான். இவ என்ன ப்ரூஃப் இல்லாம நான் பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கூட கல்யாணம் ஆனா அந்த 10-12 பேரையும் கூப்பிட்டு விடுறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருக்க பணம் நகையெல்லாம் சுட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா, நான் இவ்வளவுதான் தேடிட்டு இருந்தேன்னு. இன்னொருத்தன் ஒரு படி மேல போயிட்டு என் கூட 1 நைட்டே இவ ஸ்டே பண்ணிருக்கா, அது கத்தாட்சியா அவளுக்கு பின்னாடி கூட ஒரு ரெட் கலர்ல மச்சம் இருக்குங்கிறா. இன்னொருத்த அது ரெட் கிடையாது பிளாக்னு சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஹீரோயின் எல்லாம் மீறி போறீங்க, ஓவரால் உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு கதை சொல்லணுமோ சொல்லிக்கோங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணனா அவ்வளவுதான், நீங்க மாட்டிட்டு சாக வேண்டியதான், ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவா. அவனுங்க போகாம ஆளாளுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சரிடா நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு இங்க மச்சம் இருக்கு அங்க மச்சம் இருக்குன்றீங்க, நான் இப்ப ட்ரெஸ்ஸை கழட்டி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாச்சும் உங்களுக்கு நான் என் மேல பொய்யா அக்யூஸ் பண்ணதுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியானு கேக்குறா. அதுல ஒருத்தன் நாங்க எல்லாத்துக்கும் ரெடி தான், எங்க தைரியமான பொண்ணா இருந்தா நீ இப்பயே எங்களுக்கு காமி பாப்போம் காமி பாப்போன்னதுக்கு கார்டு
காட்டுறேன்டான்னு பள்ளிர்னு ஒரு அறை கொடுக்குறா. ஆளும் முகரையும் பாரு வந்துட்டான். தேவையில்லாம போய் பழி போட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா புதைச்சிருவோம் பாத்துக்கொண்டு மிரட்டி விட்டுட்டு இருப்பா. இவ என்ன சும்மா ஓவரா நடிச்சிட்டு கிடக்க. அவங்க தான் கேக்குறாங்கல்ல, நீ உண்மையாவே என்ன சொன்னா அவங்களுக்கு இதை காட்ட வேண்டியதானே, நீ ப்ரூவ் பண்ணலன்னு கேக்குறா. இந்த மாதிரி போற வரவனுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உன் கூட இருந்த ஒருத்தன் தான் சொன்னா, நீ ஆல்ரெடி குழந்தை பெற்றிருக்கியா, அதோட ஸ்ட்ரெச் மார்க் எல்லாம் உன்னோட வயித்துல இருக்காமே, எங்க நீ காமின்னு கேக்குறா. ஏய் நீ போய் சொல்லிட்டு இருக்க, நான் ஏன் போற வரவங்களுக்கு எல்லாம் காமிக்கணுங்கிறா. ஹீரோயின் ஏண்டி உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு அர்த்தமா? இத்தனை ஆம்பளைங்க மத்தியில நீ கழட்டி காமிக்க மாட்டீங்கன்னா நான் மட்டும் ஏன் கழட்டி காமிக்கணும்னு ஒரு மாதிரி கட்டாயப்படுத்திட்டு கிடக்க. உனக்கு அசிங்கமாவே இல்லையான்னு அவ பக்கமே திருப்பி விட்டா. ஹீரோ பரவாயில்லப்பா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹெல்ப் இல்லாமலே அவ்வளவு அழகா சமாளிச்சுட்டான்னு பாத்துட்டு இருப்பான். என்ன பத்தி தப்பா பேசுறான்னு அவ அடிக்க வர ஹீரோயின் தடுத்துட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோனோட அப்பங்காரன் வந்துட்டான். வந்துட்டு போது நீ பாட்டு, ஐயோ இந்த பொண்ணு எதுக்குதான் நான் பெத்தனே தெரியலப்பா, கேவலமோ கேவலம், ஒரு பையனை விட மாட்டா, எல்லா பையன் கூடயும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச மத்துல இவளுக்கு 10 பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருப்பான். இதுல எத்தனை பேரை கல்யாணம் பண்ணி வேற சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு வாட்டி இவ பிரெக்னண்டா கூட ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்பா எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க, ஒரு லிமிட்டை தாண்டி பேசாதீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தான்னு கேப்பா. பட்டுன்னு ஒரு அறை கொடுக்குறாரு. என்கிட்ட நீ எதிர்த்து பேசிட்டு இருக்கியான்னு. ஹீரோயின் உனக்கெல்லாம் மனசாச்சின்னு ஒண்ணு இல்ல, எங்க அம்மாவையும் என்னையும் தனியா விட்டுட்டு போனவன் தானே ராணி, சீட் ஆடுறதுக்காக எங்களை வித்து காசு பார்க்க பார்த்தவன் நீ. இத்தனை வருஷம் ஆளே காணும், திடீர்னு இவ பணம் கொடுத்தான்னு எச்சத்தனமா ஓடி வந்துட்டு இப்ப நீ என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்பாவே அப்படி பேசுறான்னு அடிக்கலன்னு வராரு. ஒரு அடி விழுந்துச்சுன்னா மூஞ்சி முகரெல்லாம் எகிரிடும் பாத்துக்கோ. இதோ அப்பாங்கிற காரணத்துக்காக சும்மா இருக்க, எல்லாம் மீறி போயிட்டு இருக்காது, மரியாதை இங்க இருந்து கிளம்புங்கிறா. நீ என் கூட வந்துதான் அவனும் நான் திருத்தியா அவன் ஹீரோயின் அங்க இருந்து இழுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ இவ அந்த மாதிரி பொண்ணு போல இந்த மாதிரி பொண்ணு போலன்னு இவளை பத்தி இப்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் எல்லாரும் வாய மூடுங்க, எதுவுமே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னு சொல்லி வான் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா இங்க பாருங்க தம்பி, என்கிட்ட ஆதாரமே இருக்குன்னு ஹீரோயினும் இன்னொரு பையனும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோவை எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இவன்லாம் எந்த வகையில தகப்பனா இருப்பானோ தெரியல. அதை பார்த்துட்டு பாட்டியே காண்டாயிடுறாங்க. என்னம்மா உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சா, ஆனா இவ்வளவு மட்டமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோயின் இது எதுவுமே உண்மை இல்லைங்கிறாங்க. யான் சும்மா இருப்பாளா, எப்ப சான்ஸ் கிடைக்கும் தானே காத்துட்டு இருந்தா. நான் சொன்னல இவ அது ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்ப தப்பா பேசுறா. ஹீரோயின் அரை கொடுக்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குடுமி பிடிச்சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ட்ரெஸ் லைட்டா அவ கிழிச்சு விட்டுறா. அப்பதான் ஹீரோயின் கையில இருக்க அந்த பட்டர்ஃபிளை டாட்டூவை ஹீரோ பாத்துறான். ஐயோ என்னோட சேவியருங்கிற, என்னத்தையா சேவியர் கீவியர்ன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வர ஹீரோயின் கேக்குறா. என் உசுரை காப்பாத்தினவளே நீதான். இங்க பாருங்க, நீங்களா உண்மையை சொல்றது நல்லது. இப்ப அவனோட ஒய்ஃப் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட கார்ட்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு அங்க ஓவரா துள்ளிட்டு இருந்த ஒருத்தனை பிளாக் பண்றாங்க. அவன் கிட்ட இருந்து எக்ஸ்பென்சிவான திங்ஸ் நிறைய விழுது. ஹீரோ நீயா உண்மையை சொல்லிட்டா நான் போலீஸை கூப்பிட மாட்டேன், ஆனா இதுவே எசுக்கு பசுக்கு எதனா நடந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு அவனை டார்ச்சர் பண்றாங்க. அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். ஐயோ இல்ல இந்த லேடி தான் பணம் கொடுத்து எங்களை கூட்டிட்டு வந்தாங்க, அவளுக்கு ஃபேக் ஹஸ்பண்ட் சொல்ல சொல்லி நானே ஒரு திருடன் தான், சோ திருடிட்டு இருக்கவனுக்கு இந்த மாதிரி ஈஸியா கொஞ்சம் பணம் கிடைக்குதுன்னு அக்செப்ட் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். யான் கத்ரா இல்ல இல்ல அவன் பொய் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு. ஐயோ பொய் சொல்றா இந்த சிறுக்கி, இவதான் எனக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்ததே, இப்ப என்னன்னா எங்க பக்கமே திருப்பி விட பாக்குறா, இதுல எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். சுத்தி இருக்க மத்த எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றவங்க தான், ஒவ்வொருத்தரும் பணத்துக்காக தான் ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியா ஒருத்த மட்டும் இருக்கான். ஹீரோ போயிட்டு என்னப்பா உன்னையாச்சும் என் பொண்டாட்டி உண்மையாவே கல்யாணம் பண்ணாலா இல்லன்னா இதுவும் பணத்துக்காகவா, நீங்களே உண்மையை சொல்லிட்டா நல்லதுன்னு மிரட்டுறான். அவனும் ஐயோ இல்ல சார் நானும் இவங்க கேஸ் தான், பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு அவனோட பொண்டாட்டி வந்து வச்சு வாங்குறா. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என்ன கெட்டிக்க மாட்டேன் ஆனா ஊர்ல இருக்க எல்லாரையும் நீ கெட்டிப்பியா, இப்ப கெட்டிக்கிறேன் அப்ப கெட்டிக்கிறேன்னு சொல்லி அப்ப என்ன ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அடிக்கிறா. ஐயோ இல்லம்மா பணத்துக்காக தான் இப்படி ஒரு தப்ப பண்ண, மன்னிச்சிருமான்னு சொல்லி அவன் கட்டிக்கு போற பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அந்த பிள்ளைய அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு அடுத்தது அப்பங்காரன் தான். சரி அப்பா நீங்களாச்சும் உண்மையை சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எதனா பனிஷ்மெண்ட் வேணுமான்னு ஹீரோ கேக்குறான். ஐயோ என்ன மன்னிச்சிருமா தங்கமே, அப்பா தெரியாம உன்னை பத்தி இப்பெல்லாம் பேசிட்டமா, என்ன விட்டுற மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன நான் விடணுமா, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாருப்பா, அவர் உனக்கு தரப்போற பனிஷ்மெண்ட்டை நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவா. ஒரு ராத்திரி மட்டும் அவர் கூட நீ ஒன்னா ஸ்டே பண்ணுமா, அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன விட்டு வரேன்னு சொன்னது ஹீரோக்கே காண்டாயிட்டு எடு சிறுப்ப ராஸ்கல்னு ஒரு எட்டி நெஞ்சிலே மிதிக்கிறான். பெத்த பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியா பேசுறேன்னு அங்க இருந்து தரன்னு அவரை இழுத்துட்டு போயிட்டாங்க. யான் அடங்குற மாதிரி தெரியல. இங்க பாருங்க சுத்தி இருக்க எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டாங்க, ஆனா ஒரு உண்மை என்னன்னா இவ ரியல் கிடையாது, கண்டிப்பா அவ யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்க கூட ஸ்டே பண்ணிருக்கா, அதுக்கு என்கிட்ட ப்ரூஃபும் இருக்கு, நான் அதை ப்ரூஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ தெரியுமா, சோ என்ன பகைச்சுக்கிட்டு நீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பா. ஹீரோ இன்னுமா நீ அடங்கி தொழிலன்னு பள்ளின்னு ஒரு அறை கொடுத்துறான். டேய் நான் எவ்வளவு பெரிய குரூப்போட பொண்ணுடா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விடுவாங்களா, இந்த மாதிரி ஒரு ஏழப்பட்ட பொண்ணுக்காக போயிட்டு என்ன பகைச்சுக்கிற நீ, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு கத்திட்டு இருப்பா. ஹீரோ பரவாயில்லமா ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, அதை எடுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைச்சாகணும், இவன் இன்னைக்கு பிரச்சனை விளை வச்சது உனக்கு தான், சோ நீ தான் முடிவு
முடிவு பண்ணணும் இவளை எப்படி தண்டிக்கணுங்கிறது. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேவா இருக்கும்னு சொல்லுவான். ஹீரோயினும் அப்ப ஓகே, என் கையில சிக்கனல, நீ செத்த, ஃபர்ஸ்ட் ஒரு 100 அறை கொடுக்கணும், அடுத்ததா ஒரு 100 கொட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி தண்டனைகள் தான் இவளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அவ அப்பயும் வாயடங்காம கத்திட்டே கிடக்கா. ஹீரோயின் என்னையா பாத்துட்டு இருக்கீங்க, அடிக்க ஆரம்பிங்கன்னு பளிர்னு அறை கொடுத்துட்டு இருக்காங்க. சரி அடிச்சது போதும், கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, அவங்க கத்து கொடுக்குற பாடத்துல தான் இந்த மாதிரி ஜென்மெல்லாம் திருந்தோன்னுவா. ஐயோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலன்னு கெஞ்சிட்டே இருப்பா. ஆனா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்க இருக்க மத்த எல்லா கெஸ்டும் போனதும் பாட்டி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருமானு. ஹீரோயினும் சரி ஓகே பாட்டி, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ கூப்பிடுவான். ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போவா. ஹீரோ உன்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, சீக்கிரமே உனக்கு நான் வேற ட்ரெஸ் கொடுத்து அனுப்புறேன்னு கையில அந்த டாட்டூ இருக்கான்னு செக் பண்றான். இப்ப பார்த்தா அந்த டாட்டூவை காணோம். ஹீரோயின் கிட்ட கேக்குறான், என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பட்டர்ஃபிளை டாட்டூ பார்த்தேன், இப்ப அதுக்குள்ள மறைஞ்சு போயிருக்கு, இது என்ன மாயம்னு விசாரிக்கிறான். ஹீரோயின் எனக்கே தெரியாது, இடைக்கடிக்க இந்த டாட்டூ கிரியேட் ஆகும், மறுபடியும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும், அது ஏங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கே புரியாத புதிராதான் இருக்குன்னு சொல்லுவா. ஹீரோ அதே யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோனோ ஒருவேளை சார் அந்த டாட்டூக்காக தான் என்ன காப்பாத்துனீங்களான்னு கேப்பா. ஹீரோ அப்படியும் கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது, அது ஒரு முக்காவாசி ரீசன்னோ சொல்லலாம்னதுக்கு நான் கூட நினைச்சேன் அதுக்குள்ள என்ன மேல இறக்கம்லாம் வந்துருச்சோன்னு, ஆனா அதுவும் ஃபேக்கா தான் இருக்குன்னு சொல்லி கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. செம்ம கன்ஃபியூஷனா இருக்கு, ஒரு டாட்டூ எப்படி சில சூழ்நிலைகளை மட்டும் உருவாகும், மத்த நேரம் எல்லாம் மறைஞ்சு போகும், இப்படி கூட டாட்டூ இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அவங்க பாடி கார்டை கூப்பிட்டு இவளோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, அவளுக்கு எப்படி அந்த டாட்டூ வந்துச்சுங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் விசாரிக்க சொல்லி அனுப்புறான். ஹீரோயின் கிட்டயும் வந்து கேக்குறேன், என் மேல ரொம்ப கோவமா இருக்கு. என்னதுக்கு ஹீரோயின், நான் யாருப்பா உங்களை மாதிரி இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பாப்பான்னு ரொம்ப அப்ராணியா பேசுறா. ஹீரோ கோவமா இல்லைங்கிற, நான் நீ பேசுற விதத்திலே தெரியுது நீ என் மேல எவ்வளவு காண்டுல இருக்கன்னு, இன் கேஸ் உனக்கு ரொம்ப கோவமா இருக்குன்னு வச்சுக்கோ, என்ன கூட அடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னுவா. இந்த வார்த்தைக்காக தான்டா காத்திருந்தாங்கிற மாதிரி அவனை ஸ்மாக்லாம் போட்டுட்டு கிடக்கா. ஹீரோ ஏம்மா இந்த அளவுக்கு கொலவெறியா இருக்க, கொஞ்சம் ஜென்டிலா போலாம்லன்னதுக்கு, ஜென்டிலா அந்த வார்த்தைக்கு என்கிட்ட இடம் இல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு அந்த கிளாஸ கையாலே உடைச்சுலாம் காமிக்கிறா. ஹீரோக்கு அள்ளு விட்டுருச்சு. இல்ல நீ இந்த அளவுக்கு ஆஷா நடந்துக்கணும்னு அவசியம் இல்ல, என் பாட்டிக்கு வேற உன்னோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இது உண்மையான கல்யாணங்கிற அளவுக்கு அவங்க நம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பாராட்டுவான். ஹீரோனும் பாராட்டெல்லாம் யாருக்கு வேணும், வெறும் 60,000 கொடுத்துட்டு இதை பண்ணு அதை பண்ணிட்டு இருக்க, என்னால பண்ண முடியாது, எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு 1 மில்லியன் தேவைப்படுது, அந்த பணத்தை நான் திரட்டணும்னா 1 இயர் உன் கூட குப்பை கொட்ட என்னால முடியாது, அட்லீஸ்ட் 1 மில்லியன் கூட இந்த இடத்துல நான் 1 இயர் இருக்கேன், இல்லைன்னா நான் கிளம்புவேன்னு சொல்லுவா. ஹீரோ 10 மில்லியன் கூட கொடுக்குற, ஆனா நீ இந்த இடத்த விட்டு போகாத, நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ செய்யறதுக்கு ரெடி அப்படின்னா 10 மில்லியன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவான். ஹீரோ எனக்கு பயங்கர சந்தோஷம், உண்மையாவே 10 மில்லியன் நீ குடுப்பியான்னு கேக்குறா. கண்டிப்பா 10 மில்லியன் கொடுப்பேன், ஆனா உனக்கு என் மேல கோவம் எதுவும் இல்ல, இப்ப சமாதானம் ஆகிட்டேன்னு கேப்பா. ஐயோ ராசா நீங்க 10 மில்லியன் கொடுக்குறீங்க, 10 மில்லியனுக்கு நான் எப்படி கோவத்தை வச்சிருப்பேன் சொல்லுங்க பாப்போம், உங்களை மாதிரி பெஸ்டான ஆள்லாம் இருக்க முடியுமா, நெஞ்சில ஒரு தட்டுறா, அவனோட நெஞ்செலும்புலாம் உடஞ்சிர போல. ஹீரோயின் இருங்க உங்க பேச்ச கண்டிப்பா நம்ப முடியாது, நீங்க ஒரு அல்பம், சோ உடனே நான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்புவா. ஹீரோ ஆல்ரெடி நான் செக்கே போட்டு வச்சுட்டேன், இந்தா பண்ணுன்னு சொல்லி கொடுப்பான். ஹீரோனுக்கு சந்தோஷம் கொள்ளல, ஃபர்ஸ்ட் போய் நான் குளிச்சுட்டு சீக்கிரமே வந்துடுறேன், நீங்க பெட்ல தூங்குங்க, காலம் ஃபுல்லா உங்க கால் அடியில தரையில படுத்து தூங்குறது கூட நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறவ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எங்க அம்மாவோட மெடிக்கலுக்கான எல்லா செலவும் பண்றதுக்கு காசு கிடைச்சிட்டு சீக்கிரமே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவ குளிக்க போயிடுறா. ஹீரோக்கு ஏனோ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்றதுனால என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸா இருக்கான். இவ வேற அவனை ஒரு ஆம்பளை பையனாவே மதிக்க மாட்டா, அரைகுறையா ஆடிய உடுத்திட்டு அந்த இடத்துக்கு வர ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது, இவன் நம்மள எந்த ரேஞ்சில தான் வச்சிருக்கான்னு. ஆனா அவ பெருசா கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறா. இவன் சரி ஓகே நானும் குளிச்சுட்டு வரேன்னு உள்ள போய் குளிச்சுட்டு வந்து பாக்குறான், ஏடா கூடமா தூங்கிட்டு கிடக்கா. ஹீரோ ஏண்டி ஒரு ஆம்பளையே என்ன நீ மதிக்கவே மாட்ட போல, உன் இஷ்டத்துக்கு அவ்வளவு கம்ஃபர்ட்டா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறான். ஹீரோயின் என்னோட சேலரியில இருந்து இதுக்கெல்லாம் நீ காசு பிடிக்க மாட்டல அப்படின்னு கேக்குறா. இதுக்கெல்லாம் யாருன்னா காசு பிடிப்பாங்களா, சரி ஓகே நீ கம்ஃபர்டபுளா தூங்குனா அவளை மேல தூக்கி கடத்துறான். ஹீரோயின் கையில இந்த டாட்டூ போயிட்டு அது ஜஸ்ட் ஒரு காயம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஹீரோ மேபி இதை பார்த்துட்டு கூட நான் தப்பா நினைச்சிருக்கலாம்ல, நீயே ஏன் என்னோட சேவியரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஹீரோயின் தூங்கி எழுந்து பாக்குறப்ப பெட்ல இருக்கா. ஐயோ நம்ம எப்படி பெட்ல வந்தோம்னு சொல்லி சுத்தி தேடுறா. ஒரு நோட்டை வச்சுட்டு போயிருக்கான் ஹீரோ, அதுல என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி ரெடி ஆகி ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு போட்டிருக்கு, மேபி இந்த பயலுக்கு நம்மள பிடிச்சிருக்கோ அதனாலதான் டேட்டிங்க்கு கூப்பிடுறானோன்னு இவ பாட்டு ஒரு கற்பனை கதையை கட்டிட்டு கிளம்புறா. ஹீரோ இவளுக்காக கபோர்டு ஃபுல்லா ட்ரெஸ் வாங்கி குவிச்சு வச்சிருக்கான், எதை போடுறது எதை விடுறதுன்னே தெரியல. ஐயோ ரிச்சா இருக்க லைஃப் இவ்வளவு நல்லா இருக்கும்னா நான் காலம் ஃபுல்லா இப்படியே இருந்துட்டு போயிடுவனே, எதை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்து கையில வச்சிருக்கா. மெய்டு வந்துட்டு மேடம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு, சாருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உங்களை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிடுவாரு, நீங்க வச்சிருக்க ட்ரெஸ்ஸா போட போறீங்களான்னு கேக்குறாங்க. இவங்க கேட்டதுல ஹீரோயின் ஃபிக்ஸ் ஆயிட்டா கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸா போடணும்னு. ஹீரோயினா அந்த ரெஸ்டாரண்ட் கிளம்பி வந்துட்டா அழகா ரெடி ஆகி. அங்க ஹீரோவோட செக்யூரிட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பாஸ் உங்களுக்காக இந்த டேபிள் புக் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க போயிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு. ஐயோ நம்மளுக்காக எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா இது லவ்வா தான் இருக்கும்னு நினைச்சு ஆசையா உள்ள போறா. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பூங்கொத்து
ஒருத்தர் ரிங் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான் ஹீரோயின்காக. இது யாருக்காக? நீ என்ன சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேக்குறான். இது என்னோட ஒய்ஃபுக்காகன்னு சொன்னதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இத்தனை வருஷமா கூடவே சுத்திட்டு இருக்க, என்னையும் ஒரு பொண்ணை பார்க்க விடுது இல்ல, நீயும் ஒரு பொண்ணை பார்த்தது இல்ல, என்ன சிங்கிளா வச்சிருக்க மாதிரி நீயும் கலர்ஃபுல்லா சிங்கிளா இருப்பேன் தான் நான் நினைச்சேன். இப்ப என்ன திடீர்னு ஒய்ஃபுங்கிற? அப்படி எந்த பேரழகு உன்னோட மனசை கலைச்சது? அந்த பொண்ணை காமின்னு கேட்பான். ஹீரோயினை நினைச்சு ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான். பாரு பாரு, தன்னால எல்லாம் சிரிக்கிற, இந்த அளவுக்கு நீ மாறிட்டல, நான் அண்ணிய பார்த்தே ஆகணும், போட்டோவாச்சும் காமின்னு சொல்லி கேட்பான். சரி என் கூடவே வான்னு கூட்டிட்டு வரான். அந்நேரத்துக்குன்னு பார்த்து அவருக்கு ஒரு போன் கால் வருது. கிளம்ப போற ஹீரோவை பிடிச்சு நிப்பாட்டிட்டான். இந்த மாதிரி ஒரிஜினலா இத்தனை நாள் தேடிட்டு இருந்தால அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னதுக்கு என்னையா சொல்லிட்டு இருக்க, உண்மையாதானா இல்ல வழக்கம்போல இதுவும் ஃபேக் நியூஸான்னு கேக்குறா. இல்ல 100% பக்காவா, அந்த பொண்ணு உனக்காக காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறா. அவ்வளவுதான், டைரக்டா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் போய் பார்க்கணும்னு சொல்லுவான். அப்போ உன்னோட ஒய்ஃப்னதுக்கு அவளை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நீயே டிராப் பண்ணிடு, என்னால மீட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் நான் அந்த பொண்ணை பார்க்க போகணும், நீ அங்க கிளம்பி போயிடுறான். எனக்கு வேற செம்ம கடுப்பாகுது, இன்னும் எத்தனை காலம் தான் வெயிட் பண்ண வைப்பான்னு தெரியல, டக்குன்னு வரணும்ல, மேபி நம்மளே வேணா கால் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கிறா. இல்ல கால் பண்ண அப்புறம் அவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நம்மளுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவன் தப்பா புரிஞ்சுப்பான். சோ கால் பண்ணாம வெயிட் பண்ணுவோன்னு இவ பாட்டு அங்கேயே காத்து கிடக்கா. ஹீரோவும் அந்த பொண்ணு மீட் பண்றதுக்காக போயிட்டான். பாவம் ஹீரோயின் அந்த இடத்துல டயர்டாயி தூங்கிட்டா. வெயிட்டர் தான் வந்து எழுப்பி விடுறாரு. மேடம் க்ளோசிங் டைம் மேம், கொஞ்சம் வெளியில போங்கன்னு. ஹீரோயினும் சமக்கோமா வெளியில வரா. இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்னு பார்த்தா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு டாக்ஸி கூட பைபிளுக்கு கிடைக்கவே மாட்டுது. என்ன பண்றதுன்னே புரியல. நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கா. அப்பதான் காசை செக் பண்றா. காசு வேற ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கா. ஏன்னா எப்படி ஹீரோ தானே ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டு வருவான்னு கையில இருக்க காசை வச்சு பஸ்ல போய் ஆகணும்னு பஸ் வருதான்னு பாத்துட்டு இருப்பா. ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து நிக்குது. ஹீரோ அந்த பிள்ளைய சேஃபா கூட்டிட்டு வந்து அவ கையில கொடையை கொடுத்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோன்னு அதை பார்த்துட்டு கவலையா ஹீரோக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க நீங்கன்னு விசாரிக்கிறா. ஹீரோ நான் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லுவான். ஹீரோ நீங்க மழை கொட்டி தீத்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல தெரியுமான்னு சொல்லுவா. சரி நீ எங்க இருக்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் ஆள் யாருன்னா அனுப்பி விடுறேன்னுவா. உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் நின்னுட்டு இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாருங்கிறா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்க வந்து ஹீரோயின் கிட்ட கிளம்பலான்னு வருவான். அதுக்குள்ள இந்த பக்கத்துல இருக்க அலட்டி இவனை பிடிக்குது. ஐயோ லைட்டா எனக்கு பெயின் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணுது. என்னாச்சு இதுனா ரொம்ப முடியலன்னுவா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்க ஏன் போறீங்கன்னு கேக்குது. அவ வேற யாரும் இல்ல, என்னோட ஒய்ஃப் தான். இப்ப நான் அவகிட்ட போயாகணும், இந்த கொடையை நீயே பிடிச்சிக்கொண்டு கொடுத்துட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். இவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணு நக்கலா ஹீரோயினை பார்த்து சிரிக்குது. ஹீரோ போயிட்டு இன்னொரு கொடையை எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு மழையில நினைஞ்சிட்டேன், உனக்கு உடம்பு எதனா முடியாம போயிட போதுங்கிறா. ஹீரோயின் உன்னோட அக்கறை எனக்கு அவசியம் கிடையாது, இவ்வளோண்டு மழையில நினைஞ்சா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். இல்ல மழையில நினைஞ்சு எனக்கு எதனா கேடு வந்து அதுக்கு நீ செலவு பண்றதுக்கு என்னோட சேலரியில இருந்து புடிச்சு பண்ணா தாராளமா புடிச்சுக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு வா. என்ன நீ ஜலசில கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்கியோ, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என்னோட உயிரை சின்ன வயசுல காப்பாத்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அந்த பொண்ணே இவதான். சோ அவளை கூப்பிட போக வேண்டியதா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. ஹீரோயின் நான் எதுக்கு தேவையில்லாம உங்களை கண்டெல்லாம் ஜலஸ் ஆக போறேன்னு சொல்லி அப்படியே கண்டுக்காத மாதிரியே சீன் போட்டுட்டு இருப்பா. ஆப்போசிட்ல இருக்காவ எனக்கு ஆல்ரெடி இவ்வளவு தெரியும், சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டுக்காக இந்த பொக்கே கொடுக்க கூட நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் அந்த பொக்கையை தள்ளி விட்டுருவா. ஏன்னா ஆல்ரெடி 2 பேருக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து இருக்கு போல. ஹீரோ எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்தினப்ப வளர்ந்தா நான் உன்னதான் கெட்டிப்பேன்னு சொல்லி அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப என்ன பார்த்தப்போ ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்லை தெரியுமா. அவ அந்த அளவுக்கு டீசென்ட், உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுதான் எனக்கு புரியுது, பட் நீ இப்படிதான் அவளை ட்ரீட் பண்ணணுமா, அவ ரொம்ப நல்லவ அப்படி இப்படின்னு இவன் பாட்டு புகழாரம் பாடிட்டு இருப்பா. ஹீரோயின் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாம ரொம்ப பேசிட்டேனோ, ஃபர்ஸ்ட் நீங்க போய் கார்ல உட்காருங்க, என் ஹஸ்பண்டே நீங்க எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் உங்களை விடுவாரு, இடைக்கடைக்கு இனிமே மீட் பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் எப்படி சிரிச்சு மயக்கி உஷார் பண்ணணுங்கிறத இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்து கத்துக்கோங்க, நான் அதுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ ப்ளீஸ் நீ எங்க கூடவே வா, இந்த மழையில நீ எங்க போக போறேன்னு கேக்குறேன். எங்கேயோ போறேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. அவனோட கோட்டை கூட கழட்டி கொடுத்துட்டு வண்டியில உட்காந்துருக்கு. இவளுக்கு எரியுது, எப்படி பார்த்தாலும் அவனோட பொண்டாட்டி நானா தாண்டி ஆக போறேன், கொஞ்ச நாள் ஆடு, அதுக்கப்புறமா அவன் என் வழிக்கு வந்துருவாங்கிறா. ஹீரோ விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து கெஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும் ஹீரோயின், ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க, போ அவ கூடவே போ, என்ன தேடி எதுக்கு இப்ப வந்துட்டு இருக்கேன்னு ஓவரா பேசிட்டு இருப்பா. ஹீரோ டக்குன்னு அந்த ரிங்கோட பாக்ஸ் எடுத்து காமிக்கிறான். ஹீரோயின் எனக்காகவா வாங்கியிருக்க, இது அவளுக்காக தானே வாங்கியிருக்க, என்னமோ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, போப்போ அவட்டே கொடுன்னதுக்கு இது $50,000. சோ மேடம்க்கு வேணான்னா பரவாயில்ல இருக்கட்டும்னுவா. $50,000 சரி எப்படியும் அவளும் ரிஜெக்ட் தான் பண்ண போறா, அவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு, குடு போனா போது நானே வச்சுக்கிறேன்னு வாங்கலான்னு ட்ரை பண்ணுவா. ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போலாம், இது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துருவா. இவளை க்ளோஸா இழுத்து நீ கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, பட் நான் என்ன பண்றது, என்னோட சிச்சுவேஷனை உங்ககிட்ட எடுத்து சொன்னேன், மத்தபடி நான் அவ கூடவே போக போறேங்கிறதுல அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லுவான். ஹீரோயின் எனக்கு நல்லா புரியுதுங்க, பட் அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு தெரியுமா, அவளை பத்தி ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்டிகேஷன் வைங்க, அதுக்கப்புறம் எது வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவா. ஹீரோ உன்னோட விருப்பம் தானா, சரி ஓகே நம்ம அதை பார்த்து பண்ணிடலாம்னு சொல்லுவான். ஹீரோயின் இப்ப கூட நான் ஜெலசியா ஃபீல் பண்ணி சொல்றேன்னா நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நாளை பின்ன உங்க வாழ்க்கையை ஒப்படைக்க போறீங்களா, இப்படி
ஒரு பொண்ணை நம்பி ஒப்படைச்சிட்டோமே, நாளை பின்ன நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுல, அதுக்காக தான் நான் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் மார்னிங் இவ தூங்கி எழுந்திருக்கும் போது மெய்டு வந்து உங்க அப்பா வெளில வந்திருக்காரு, கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவ வெளில போயிட்டு என்னையா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, மறுபடியும் வாங்கணுமா அப்படின்னு கேக்குறா. ஏன் எனக்கு ஏன் தைரியம் இருக்க கூடாது, இந்த வாட்டி பிரச்சனை உனக்கு தான், சொல்லணுமா வேணாமான்னு கேக்குறாரு. ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி கூட்டு போய் கேக்குற என்ன விஷயம் சொல்லுனதுக்கு, எனக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து உங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ண சொன்னாங்க, பட் நம்ம அப்பா பொண்ணு ஆகிட்டோமா, நம்மளுக்குள்ள அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சீனே வேணாம், சொல்ல வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு போகுது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவன் ஐயோ எனக்கு ஞாபகமே வரமாட்டுதே, என்னோட மெமரி கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னதுக்கு ஹீரோயின் 5000 அனுப்பி விடுறா. 5000 அனுப்புற பிச்சை காசு, உன்னை பிரச்சனை கொடுக்க சொன்னவங்க என்கிட்ட பேசுறதுக்கே 10,000 கொடுத்தாங்க, இவ்வளவு பெரிய சிஓட பொண்டாட்டி நீ, அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாச்சும் கொடுக்க கூடாதுன்னதுக்கு யோ பைத்தியமாயா உனக்கு, ஏதோ ஒரு கேவலமான விஷயத்த பத்தி சொல்ல போற, இதுக்கு உனக்கு நான் 5 லட்சம் கொடுக்கணுமா, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கத்துறா. இங்க பாரு, உனக்கு தேவைன்னா நீ தான் காசு கொடுத்து தெரிஞ்சுக்கணும், இல்லன்னா விடு நான் அவங்க கிட்டே போயிட்டு டீல் பேசிக்கிறேன்னு. ஹீரோயின் என்கிட்ட காசு இல்லையா, அதை புரிஞ்சுக்கொண்டு எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. அவர் அடம்பிடிச்சிட்டே இருக்கவே எனக்கு அவர் கொடுத்த காசு எல்லாமே நம்ம அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுச்சு, சோ கொஞ்சம் காசு வேணா கொடுக்குறேன்னு கொஞ்சம் காசு அனுப்பி விடுறா. அதுக்கப்புறமா உண்மையை சொல்றாரு. ஒரு பொண்ணு வந்தா இந்த மாதிரி உனக்கு குடைச்சல் கொடுத்தா இத்தனை காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோயின் யோசிச்சு பார்த்தா இந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தால அந்த பொண்ணான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு கிடையாது, இவ வேற மாதிரி இருந்தான்னு சொன்னதும் ஹீரோனுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஹீரோவோட அந்த சேவியர்னே பிக்ஸ் பண்ணிப்போம், அவ வந்தாளா அப்படின்னு அவளோட போட்டோ காமிச்சா ஆமாமா இந்த பொண்ணுதான், ஹீரோவை மட்டும் கொஞ்சம் பார்த்து பிடிச்சு வச்சுக்கோமா, நம்மளுக்கு பணம் கொடுக்குற கடவுள், அதுக்கு மூட்டு போ, காசு வாங்கிட்டு இதுக்கப்புறம் பேசாதன்னு அனுப்பி வச்சிடறா. டைரக்டா இவளை மீட் பண்றதுக்காக வரா. என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சீன் போட்டுட்டு இருப்பா. என்னமா எங்க அப்பா கிட்ட காசு கொடுத்து எனக்கு பிரச்சனை கொடுக்க சொன்னியாமே, அது உண்மையா அப்படின்னு கேக்குறா. அவ இல்ல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலன்னு நடிப்பா. நீ நடிக்கிறேங்கிறது பச்சையா தெரிஞ்சிச்சு, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட 7.5 விழுக்கிறேன்னா அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் நினைச்சேன்னா அப்படியே புளிஞ்சு எடுத்துருவேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோனதுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறது எனக்கு தெரியும் தான், பட் ஆனா அவங்க அம்மா ஸ்ட்ராங் இல்லையே, ரொம்ப காலமா வென்டிலேஷன்லயே இருக்காங்க, இன்கேஸ் யாருன்னா ஒருத்தர் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் கட் பண்ணி விட்டா உங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு கேக்குறா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு வெறி ஆகிட்டு, ஏட்டி சிரிக்கி எங்க அம்மாவை பத்தியா பேசுறேன்னு முடிய பிடிச்சு இழுக்கிறா. அது மட்டும் இல்லாம கைய பிடிச்சு நல்லா முறுக்கி விட்டுறா. இப்போதைக்கு கையில லைட்டா சின்னதா ஒரு சதை மட்டும் தான் பிறண்டு இருக்கும், ஆனா இன்கேஸ் எங்க அம்மா மேலயோ இல்ல ஏன் மேலயோ கை வைக்கணும்னு நினைச்ச இந்த கையே இருக்காது, ஒரேடியா வெட்டி எடுத்துருவேன் பாத்துக்கோன்னு மாட்டி விட்டுட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோ அந்த நேரம் பார்த்து வருவானா, அவன் வந்தாதான் நடிப்பை புளிஞ்சு கொட்டுவாளே, பாருங்க நான் எதுவுமே பண்ணல, இவங்க வந்து தேவையில்லாம எனக்கு வம்பு இழுக்கிறாங்கன்னு சொல்லி கோத்து விடுறா. ஹீரோயின் எவ்வளவு சொல்றா, அவளை நம்பாத, இவ்வளவு நேரம் அவ்வளவு ஒரு வீராப்பா பேசிட்டு கிடந்தா, இப்ப நீ வந்ததும் நடிச்சிட்டு இருக்கா, அவ பண்றது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய்ன்னு சொல்றா. ஹீரோ வாய மூடு, நீ தான் எல்லாமே பொய்யா பேசிட்டு இருக்க, எனக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல உன்னை பத்தி, என் காலையே உடச்சு விட பார்த்தவ தானே நீ, சோ நீ ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவ ரொம்ப வீக்கா இருக்கா, அதனாலதான் அவளுக்கு காயமாகி இருக்குன்னு சொல்லுவான். ஹீரோயின் முட்டா பையில அவ நடிச்சிட்டு கிடக்கான்னு நானும் சொல்லிட்டு கிடக்க, நீ என்ன நம்பாம என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கனதுக்கு நீ என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டமான்னு சொல்லி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டே போறான். இந்த டாக்டர் வேற ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி விட்டு போறான், இங்க பாருங்க அவங்க கை எலும்பு கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருக்கு, எப்படியும் பாதி வருஷமாச்சும் ஆகும் அவங்களுக்கு சரியாகிறதுக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஆஷான பீப்புள் கிட்ட எல்லாம் விட்டுறாதீங்கன்னு சொல்லி கோத்து விட்டு போயிட்டான். ஹீரோயின் மன்னிச்சிரு, என்னோட வைஃபுக்கு கொஞ்சம் அதிக கோவமா வரும், பிளஸ் அவ ரொம்பவும் ஸ்ட்ராங்கும் கூட, இனிமே இப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னுவா. மேபி அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து உங்களை நான் பிரிச்சு கொண்டு போயிடுவேன்னு கூட ஒரு பயம் இருந்திருக்கலாம், அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏக்கமா சொல்றா. ஹீரோ உடனே செம டென்ஷனா வெளியில வரான். அசிஸ்டன்ட் கேக்குறாரு, அதாவது உன்னோட ஃப்ரெண்டு, என்ன ஆச்சுடா இந்த மாதிரி நான் உன்னை பார்த்ததே இல்லை, இந்த அளவுக்கு அப்செட்டா இருக்க, மேபி இந்த பொண்ணு உன்னோட வாழ்க்கையில வந்ததுனாலயா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த பொண்ணு சேவியரா, என் உயிரை காப்பாத்தினவ, அவளுக்கு நான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவான். அப்ப என்ன உன்னோட வைஃபை நீ டிவோர்ஸ் பண்ண போற, அவகிட்ட நீ எப்ப சொல்ல போறேன்னதுக்கு, இல்ல இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவரே நீ ரெண்டு கெட்டா நிலையில இருக்க, உன்னால அவளையும் விட முடியல இவளையும் விட முடியல, என்னதான் பண்றதா இருக்கோ தெரியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணவே ஹீரோ அங்கிருந்து கோச்சிட்டு போறான். இதெல்லாம் இவ்வளவு நேரம் நின்று ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தா. ஹீரோ வரான்னு மறுபடியும் போய் பெட்ல படுத்து நடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஹீரோ சரி நீ உன்னோட ஹெல்த் பாத்துக்கோ, நான் கிளம்புறேன், உனக்காக நான் நர்ஸ் ஹையர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவதான் ஆல்ரெடி எப்படின்னா ஹீரோயினை தூக்கணுங்கிற காண்டில் இருக்காளே, அதனால யாருக்கோ கால் பண்ணி அவளை சும்மா விடாதீங்க தூக்கிருங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. ரெண்டு பேரும் ஹீரோயினை கடத்தலான்னு வராங்க. ஹீரோட ஆபீஸ்க்கு ஹீரோக்காக சூப்பு கொண்டு வரா. ஹீரோயினா கடத்த முடியும், ரெண்டு பேரையும் அடிச்சு தள்ளி விட்டா. ஆல்ரெடி இதையும் அவ சொல்லியிருக்கா, அவ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா, அவளை அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாது, சோ அதனால இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு விடவே ஹீரோயின் மயங்கிட்டா. பார்த்தா ஒரு இடத்துல இவளையும் கட்டி வச்சிருக்காங்க, பக்கத்துல வீல் சேர்ல அவளையும் கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட வைஃபும் இருக்காங்க உன்னோட காதலியும் இருக்காங்க, ரெண்டு பேரையும் காப்பாத்தணும்னா $500,000 எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. $500,000,000 நினைக்கிறேன். அந்த பணத்தை கொண்டு வந்து கூட, அதுவும் நீ தனியா இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வரப்ப ஹீரோயினை குத்தி கொல்ற மாதிரி போறானுங்க. ஹீரோ கரெக்டா வந்துட்டா. இங்க பாரு நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன், ரெண்டு பேரையும் விட்டுருங்கறா. இல்ல இல்லப்பா நாங்க சொன்னது ஆளை விட்டுருவோம்,
விட்டுருவோம். ஆனா 2 பேரை விடுறோம் நான் சொன்னோம். ஒருத்தர் மட்டும் தான் நீ கொண்டு வந்திருக்க பணத்துக்கு விட முடியும். இவங்க 2 பேர்ல நான் இப்ப யாரை விடுறதுங்கிறத நீ தான் சூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனை உனக்கே கொடுத்துறேன். யாரை சூஸ் பண்ண போற சொல்லுன்னு கேக்குறாங்க. இது நியாயமே கிடையாது. இன்னும் பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா எனக்கு 2 பேரையும் நீங்க விட்டாகணும். ஒருத்தர் கூட சாக கூடாதுன்னு சொல்லுவான். இல்லப்பா எங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சனே கிடையாது. 2 பேரையும் விட்டுட்டா என்ன ஃபன் இருக்கு சொல்லு பாப்போம். காசுக்காக கூட இதை பண்ணல. பட் ஆனா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தரை தான் விடுவோம். இன்னொருத்தரை நாங்க கொன்றுவோம். அது யாருங்கிறத நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லன்னா நாங்களே 2 பேரையும் கொண்டு போட்டுருவோம். நீயே சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு அப்படியே கன்ஃபியூஸ்டா இருக்கு யாரை சூஸ் பண்றதுன்னு. ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கவே ஆரம்பிச்சுட்டா. அவ்வளவுதான் எப்படி பார்த்தாலும் அவனோட சேவியரை தான் காப்பாத்துவான். ஏன்னா அவதான் சின்ன வயசுல அவனோட உயிரை காப்பாத்திருக்கா. அட் த சேம் டைம் அவளுக்காக இத்தனை காலம் சிங்கிளாவே கிடந்திருக்கா இந்த பையன். அப்ப அவளதான் சூஸ் பண்ணுவான்னு சொல்லி தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா இந்த குண்டர் அங்கிள் கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே தெரியல. கடைசியில கவுண்டிங்ல விட்டு விட்டாங்க. இங்க பாரு 3 எண்ணுமோ அதுக்குள்ள நீ யாரை சூஸ் பண்றங்கிறத சொல்லலன்னா 2 பேருமே கொண்டு போட்டுருவோம். நீ யோசிச்சுக்கோன்னு 1 2 3ன்னு சொல்றதுக்குள்ள ஹீரோ சரி ஓகே நான் சூஸ் பண்ணிட்டேன். என்னோட சேவியரை தான் நான் காப்பாத்த விருப்பப்படுறேன்னு சொல்லிடுவான். அப்படியே ஹீரோயினுக்கு கண்ணு தண்ணி தழும்புது. நான் அப்பயே எதிர்பார்த்ததுதான். பட் இருந்தாலும் இது ஏன் எனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ வேற ஹீரோயினை தென்னாவட்ட ஒரு லுக் விட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஹீரோ கொஞ்ச தூரம் அவளை கூட்டு போயிட்டு நீ இந்த இடத்துல இருந்து சேஃபா கிளம்பி போயிடு. இதுக்கு மேல என்னோட ஒய்ஃபை காப்பாத்த போகணும்னு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அப்படியும் விடாம வரான். ஏண்டா இங்க வர அவ்வளவுதான் ஒருத்தைய காப்பாத்தியாச்சுல இங்க இருந்து கிளம்பி போ. இன்னொருத்தையெல்லாம் விட முடியாதுன்னு சட்டமா சொல்லுவான். ஹீரோ நான் இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல சாகணும். இல்லனா எக்ஸ்ட்ராவா இன்னொரு 5 மில்லியன் கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். அந்த பணத்தை வாங்கிட்டு நீ என்னோட ஒய்ஃபை விடணும். என்னோட ஒய்ஃபை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. நீயே யோசிச்சுக்கோங்கறா. அப்ப நீயும் அவ கூடவே சேர்ந்து சாகன்னு ஹீரோ அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ள ஹீரோ அவனோட கோட்டை கட்டி அவன் மண்டையில போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மயக்க கிடைக்கிற சின்ன கேப்ல ஹீரோனோட அந்த கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருப்பா. இன்னொருத்த வந்து ஹீரோட நெஞ்சிலே குத்திடுறான். மறுபடியும் குத்துறதுக்குள்ள ஹீரோயின் அவனை அடிச்சு அங்க மயக்கமாக்கி விட்டா. ஹீரோக்கு வேற பயங்கர காயமா இருக்கு. ஹீரோயின் பிடிச்சு கத்தி விட்டுட்டு இருக்கா. இவனுக்கு என்ன முட்டாளாதான் நீ காப்பாத்த வேண்டியவள காப்பாத்தியாச்சுல இங்க இருந்து கிளம்பி போக வேண்டியதானே என்ன காப்பாத்துறதுக்கு எதுக்கு வந்தேன்னு கேக்குறா. ஹீரோ என் உயிரை காப்பாத்தினாங்கிற கடமைக்காக அவ உயிரை காப்பாத்தணும்னு நான் யோசிச்சேன். ஆனா உன்னை நான் காப்பாத்த வந்தது என்னோட ஹார்ட் சொல்றத கேட்டுதான். என் ஒய்ஃபை போய் எப்படி நான் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா இவங்க ஃப்ரெண்ட் ஆட்களை கூட்டிட்டு வந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டு போயிட்டாங்க. இவ என்னமோ பொண்டாட்டி மாதிரி டாக்டர் அவருக்கு ஒன்னும் இல்ல எல்லாமே ஓகே தானேன்னு விசாரிக்கிறா. டாக்டரும் பெருசா அடி இல்ல ஜஸ்ட் லைட்டா மேல மட்டும் தான் கிழிச்சிருக்கு. தண்ணி படாம பாத்துக்கோங்கன்னதுக்கு ஓகே டாக்டர் நான் உங்களை பாத்துக்கிறேன் வாங்க நான் உங்களை கூட்டு போய் வெளில விடுறேன்னு வா. ஹீரோயின் நீ என்ன பொண்டாட்டி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க நீ முடிட்டு உட்காரு நான் போறேன்னு ஹீரோயின் போவா. டாக்டர் 2 பேருமே வர வேண்டாம் அவரை பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு நான் வேணா டாக்டர் கூட்டு போய் விடுவான்னதுக்கு டாக்டர் ஆளை விடுங்கடா சாமி நாங்க வந்து வெளியில போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி விசாரிச்சாச்சு அவங்கள ஒரு பொம்பளை தான் கால் பண்ணி சொல்லிருக்கலாம். ஆனா அது யாரு என்னங்கிற டீட்டெயில் இன்னும் அவங்களுக்கு ப்ராப்பரா தெரியாதான். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சீக்கிரமே தெரிஞ்சிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ இது அவ்வளவு அசால்ட்டா விட முடியாது டக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுன்னுவா. அவங்க ஃப்ரெண்டு பரவாயில்லையா கொடுத்து வச்சுவேன் ஒரு பக்கம் பொண்டாட்டி இன்னொரு பக்கம் காதலின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு வெறுப்பேத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவன் போனதுதான் ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கடத்திட்டு போனப்ப என்கிட்ட உயிரே இல்ல தெரியுமா அவ்வளவுதான் நான் செத்து போயிடுவேன்னு பயந்துட்டேன். சோ மறுபடியும் என்ன கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. உங்க வீட்லயே நான் ஒரு மூலையில தங்கிக்குவா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரல் தான். ஹீரோ பயந்துட்டு கையை எடுத்துடுறான். இப்ப ஓயாம கேட்டுட்டே இருக்கல. ஹீரோ அங்க சிக்னல் கொடுக்குறான் ஹீரோயின் கிட்ட கேளு ஹீரோயின் கிட்ட கேளுன்னு. ஹீரோயின் கிட்ட கேக்குறா இல்ல உங்களோட வாழ்க்கையை நான் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இப்போதைக்கு எனக்கு பயமா இருக்கு கொஞ்ச நாள் மட்டும் இருக்கேன் அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து போயிடுவேன் ப்ளீஸ் அந்த டைம் மட்டும் கொடுன்னு கேக்குறா. ஹீரோயின் உன்னோட சீன் எங்களுக்கு தெரியும் நீங்க வர தேவையில்ல கிளம்பி போயிட்டே இருங்கறா. ஆனா அவ விடுற மாதிரியே தெரியல பயங்கரமா பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. உன் காலை பிடிச்சு கூட கேக்குறேன்னு வருவா ஹீரோயின். போதும்மா நீ ஆடின ஆட்டம் எல்லாம் போதும் நீங்க தங்கறதுல எனக்கு 1% கூட விருப்பம் இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. ஆனா ஹீரோவால சொல்ல முடியல அவ கெஞ்சி கேக்குறப்ப. சரி ஓகே அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் இரு அதுக்கப்புறம் உனக்கு நான் வேற இடம் பார்த்து கொடுத்துறேன் பட் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம இருன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துறான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு கடுப்பாய் நீ செத்த வா என்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் மட்டும் நிம்மதியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு வந்துட்டு என் கையும் அடிபட்டிருக்கு காலும் அடிபட்டிருக்கா கொஞ்சம் எனக்கு அந்த பால் மட்டும் ஊத்தி தரியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினும் சரி ஓகே பாவம் கேக்குறாளேன்னு ஊத்தி தரா. நக்கல் பிடிச்சவ ஹீரோயினோட கையில அதை தட்டி விட்டு ஃபுல்லா கொதிக்க பால் ஊத்தி விட்டு அவளுக்கு தான் ரெட் ஆகிட்டு நான் வேணும்னு பண்ணல தெரியாம தான் பண்ண நக்கலா சொல்லவே ஹீரோயின் காண்டாயி பிடிச்சு தள்ளி விட்டுறா. உடனே மறுபடியும் சீனை கிரியேட் பண்றா. ஐயோ நான் அப்படி என்ன பண்ணேன் என்னை எப்படி பிடிச்சு தள்ளி விட்டீங்கன்னு. அதை கேட்டுட்டு ஹீரோ ஓடி வந்துட்டான். என்னாச்சு உனக்குன்னு கேட்பான். இல்ல நான் லைட்டா அவங்க கையில பால் ஊத்தி விட்டேன் அந்த கோவத்துல தான் தட்டி விட்டுருப்பாங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு கோத்து விட ட்ரை பண்ணுவா. ஆனா ஹீரோக்கு தான் ஹீரோயினை தானே ரொம்ப பிடிக்கும். ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு கையை பிடிச்சு பாக்குறான். என்னாச்சுடா செல்லம் உனக்கு எதனா பிரச்சனையானு. ஹீரோயின் போ உன்னோட சேவியரே பாரு என்ன எதுக்கு பாக்க வரேன்னு சொல்லி கோவமா கையை தட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவும் பின்னாடியே போறான். இவ கையை பிடிச்சிட்டு எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அட்லீஸ்ட் டாக்டர் ஆச்சு கூப்பிடுங்க நல்ல வலி
தாங்க முடியலன்னு கத்துவா. ஹீரோக்கும் பாவமா இருக்கவே அவங்க பாடி கார்டு கிட்ட போ டாக்டர் கால் பண்ணனு கூப்பிடுறான். அப்படியே சந்தோஷத்துல துள்ளிட்டு கிடக்க அவ்வளவுதான் என் வழிக்கு வர வச்சுட்டேன்னு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஹீரோ மாடிக்கு போயிட்டு ஹீரோயின் தான் கன்வின்ஸ் பண்றான். என்ன ஆச்சு, மறுபடியும் ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அவளை நினைச்சல கவலைப்படாதன்னு ஆல்ரெடி சொன்னலன்னு கேட்பான். ஹீரோயின் இப்ப அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல, ஃபர்ஸ்ட் வெளியில போங்கறா. ஓ வெளியில போங்கறியா, உனக்காக இந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன், சரி ஓகே உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருன்னுவா. ஹீரோயின் என்ன பார்த்தா என்ன பணப்பை மாதிரி தெரியுதா என்ன, எனக்கு பணம் பிடிக்கும் தான், அதுக்காக இந்த மாதிரி திங்ஸ் வாங்கி கொடுத்தா நான் எதுக்கு வேணா ஒத்துப்பேங்கிறது அர்த்தம் கிடையாது, அவ்வளோன்னா எனக்கு பணத்தை மேல ஆசை கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப நியாயஸ்தியா பேசுவா. ஹீரோ ஐயோ பாவம் பாரு, உனக்காக வேற 1 crore ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினமா, இப்ப நீ பணமே எனக்கு பிடிக்காது, பணத்து மேல ஆசையே இல்லைங்கிற, சரி இந்த கார் வேஸ்ட் தான் போல, அதை வித்து போடுவோம், எதுக்கு அதை வச்சுக்கிட்டுன்னு சொல்றான். ஹீரோயின் 1 crore, என்னோட உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ஆர்கன்ஸையும் வித்தா கூட அவ்வளவு பணத்தை சேர்ந்தாப்புல பார்க்க முடியாது, அந்த காரை வித்தாச்சு நாளைக்கு பொழப்ப ஓட்டிடலாம், சோ தேவையில்லாம எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு. இட்ஸ் ஓகே, நீ இவ்ளோ சொல்றதுனால நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நீ எனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்திருப்பல்ல, உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வாங்கிக்கிறேன், மத்தபடி நீ ஒன்னும் தப்பா நினைக்க கூடாதுன்னு அந்த கார் கீழே புடுங்கிக்கிறா. ஹீரோக்கு இவ்வளவு நினைச்சு சிரிப்பா இருக்கு. வெளியில நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனா மறுபடியும் உன்னை ஜெயிக்க நான் விடவே மாட்டேன், எப்படியும் அவன் எனக்கு தான் சொந்தம்னு இவ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் வெளியில வாக்கிங் போலான்னு வருவா. மெய்டு எதையோ பார்த்து பயந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பயந்து வந்துட்டு இருக்கேன்னு, இதுக்கு ரொம்ப நேரமா ஒரு பையன் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு வாங்க. உங்களை ஒரு பையன் ஃபாலோ பண்ணி வரானா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு போவா. இல்லம்மா நீ தனியா போகாத, அவன் ஒரு வயசு பையன், நீ ஒரு வயசு பொண்ணு, சோ உனக்கு எதனா பிரச்சனை ஆகிட போதுன்னு, அதுக்கு என்ன பொண்ணுன்னு நீங்களாச்சும் ஒத்துக்கிறீங்களே, நானே போய் பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லி அங்க போறா. இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. செகண்ட் ஹீரோவும் ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்கான். அதனால ஹீரோட அட்ரஸ் வச்சு அவன் எங்க இருக்கான்னு தேடி வர இந்த மெய்டு அதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோயினுமே பாவம் அந்த அப்ராணி பிள்ளையே அவ்வளவுதான் செம்ம அடி வச்சு வாங்கி எடுத்துடுறா. அவன் உண்மையாவே நீ பொண்ணு தானே இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கன்னதுக்கு இப்ப போலீஸ் வருவாங்க, அவங்க அடிக்கிற அடியில உன்ன மாதிரி பொறுக்கி பயிலுக்குலாம் அப்பதான் புத்தி வரும் அப்படிங்கிறா. ஏமா நான் அப்படிலாம் கிடையாதுன்னு கையை நீட்டுவான். அவ்வளவுதான் அவனை முறுக்கி ஒரு வழி ஆக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் ஹீரோவை பார்க்க ஒரு பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்கிற உண்மையே சொல்லிட்டான். ஹீரோயின் முன்னாடியே சொல்லிருக்கணும் இல்லையா, நீ தேவையில்லாம என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கிட்டு தான் நீ சொல்லுவேன்னு கேக்குறா. எங்க பிள்ளை நீ சொல்ல விட்ட, சொல்றதுக்குள்ளதானே இந்த அடி அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயினும் சரி விடு, நான் தான் கொஞ்சம் குருட்டு புத்திக்காரி, டக்குன்னு எதுவும் யோசிக்காம பண்ணிட்டேன், நானே சரி பண்ணி விட்டுறேன்னு அவனுக்கு அந்த கையில அடிப்பட்டதுக்கு மசாஜ் கொடுத்துட்டு இருப்பா. தூரத்துல நின்று இதை பார்த்த இவ இதுதான் செம்ம சான்ஸ் ஹீரோ கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு இதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. இவனும் ஆக்சுவலி ஒரு பொண்ணு தேடிதான் வந்திருக்கான். அந்த பொண்ணு வந்து இவனோட ஃபியான்சி, அது தொலைஞ்சு போயிட்டு இருக்கு சின்ன வயசுல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினா இருக்குமோன்னு இவனுக்கு ஒரு டவுட். சின்ன வயசுல இருந்தே நீங்க இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்களான்னதுக்கு ஹீரோயின் நான் பிறந்ததுல இருந்தே ஸ்ட்ராங் தான், ஃபர்ஸ்ட் நீ வெளியில போன அவனை வெளில தள்ளி விட்டுறா, அவன் எவ்வளவுதான் கதவை திறக்க சொன்னாலும் திறக்கவே மாட்டா. அவன் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினை பத்தி கம்ப்ளீட்டா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறான். ஹீரோயின் உள்ள வந்தது இந்த சிலுக்கு பாத்தியா, இந்த போட்டோவை உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சா உன்னோட நிலைமை என்னன்னு தெரியும்ல, நான் வேணா சொல்லட்டுமான்னு மாட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொல்லி அவர் நம்புவாருன்னு நினைக்கிறியா, அவர்லாம் நம்ப மாட்டாருங்கிறா. ஏ இன் கேஸ் உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் காமிக்கிறப்பா, வீட்டுல யாரும் இல்லாத டைம்ல ஒரு ஆம்பளை பையனை கூப்பிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி க்ளோஸா இருக்காங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றேன். அப்ப உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நம்புவானா இல்ல உன்ன நம்புவானதுக்கு நீ ஜஸ்ட் ட்ரை வேணா பண்ணி பாரு, ஆனா கண்டிப்பா அவர் என்னதான் நம்புவாரு. ரொம்ப மெதப்புல திரியிறியோ, எப்படி பார்த்தாலும் அவர் நம்மள வந்து சேர்ந்துருவாருன்னு, அது நடக்காத ஒரு காரியம். ஏன்னா நாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவரோட வைஃப்ங்கிற சீட்டு ஆல்ரெடி எனக்கானது ஆகிட்டு, சோ அதை எடுத்துக்கணும்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவ ஹீரோவை பாக்குறதுக்காக போறா. உங்க 2 பேருக்கு நாளைக்கு கல்யாணமாமே, சோ இதுக்கு மேலே ஒரு அவுட் சைடரா இந்த வீட்டுல நான் தங்கிட்டு இருக்கிறது சரிப்பட்டு வராது, நான் வேற இடம் பார்த்துட்டேன், என் காலம் இப்ப கொஞ்சம் கியூர் ஆகிட்டு, சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியில போறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. ஹீரோ என் பொண்டாட்டி உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கால என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல இல்ல அவங்க என்கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னு கழுத்து மறைக்கிறா. ஹீரோ என்ன ஆச்சு, இதனா காயமாக இருக்கான்னு வந்து பாக்குறான். லைட்டா ஏதோ கீரல் மாதிரி இருக்கு, இது யார் பண்ணான்னு விசாரிச்சா இல்ல உங்க வைஃப்லாம் பண்ணல, நானே ஆக்சிடென்ட்டா கீறிக்கிட்டேன் அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்புவா. கையில இருக்க போனை வாண்டடா கீழே போடுறா. அதுல ஃப்ரண்ட்ல ஹீரோவும் சாரி ஹீரோயினும் அந்த ஆளும் இருக்க மாதிரி இருக்கு. அந்த போட்டோ ஹீரோ பார்த்த உடனே அது யாரு என்னங்கிறது ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இவன் எதுக்கு இங்க வந்தான், இது யாரு, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை எடுத்திருக்கான்னு விசாரிப்பா. இல்ல அதையுமே நான் தெரியாம தான் எடுத்தேன், அவங்க 2 பேரும் பேசின வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா ஹீரோயின் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 மில்லியன் கேட்டா, அவனும் தரதுக்கு சரின்னு தான் சொல்லியிருக்கான், மேபி ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னுவா. என்னது என் பொண்டாட்டி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாளா, அவ தான் ஆல்ரெடி என் பொண்டாட்டி ஆச்சு, சரி நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்படுறல, நீ போறதுன்னா கிளம்பிட்டே இரு, ஆனா நாளைக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ மனசு கஷ்டத்தோட போக கூடாது, உன்னோட பிளஸிங்ஸுமே எங்களுக்கு வேணும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு வில்லா வேணும்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், அட் த சேம் டைம் நீ செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதையுமே நான் கொடுத்து விட்டுறேன், நீ ஃபீல் பண்ணிட்டுல இந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக அப்ப நான் இங்க இருந்து போறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு, ஃபர்ஸ்ட் உன்னை இங்க தங்க வச்சதே என்னோட தப்பு தான், நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்கதான், ஆனா அதுக்காக என்னால உன்னை கல்யாணம்
கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்குன்னு அவ இருக்கா. என்னை காப்பாத்துனதுக்கு காம்பன்சேட் வேணா பண்ண முடியுமே கண்டி, மத்தபடி வேற எதுவும் என்னால பண்ண முடியாதுன்னுவா. அப்ப சரி ஓகே நான் கிளம்புறேன்னு அங்க வந்து காண்டா கிளம்பிடுறா. வெளியில வந்தவ கவலைப்படாத தம்பி, சீக்கிரமே உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுக்குற, கண்டிப்பா மறந்துட மாட்டேன். ஏன்னா அவ ஒரு ஆளுன்னு அவளுக்காக என்னையே ரிஜெக்ட் பண்ணிருக்கல, அப்ப நான் யாருங்கிறத காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு வெறியான பிளான போட்டுட்டு கிடக்க, உள்ள வேற ஹீரோக்கு மனசு கேட்கல. எனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு அந்த கும்பல் வந்திருக்கா, இல்லன்னா வேற எதனா அவங்க வந்திருக்கிறதுக்கு பிளான் இருக்கா. உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லி இது அவ்வளவு அசால்ட்டா விடக்கூடிய மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ பாஸ் பண்ணி விடுறான். இதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. இன்னொரு சின்ன பாட்டு வரும், சீக்கிரமே வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ so much for watching. Bye.